ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் இந்த பாடலோட விளக்கம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 8 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இது 9ஆம் பாடம். மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழில் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா, மீனாட்சி அம்மையை புகழ்கிற மாதிரி, அவங்கள சிறப்பிக்கிற மாதிரி, ஒரு குழந்தை மீனாட்சி அம்மனோட வேஷம் போட்டுட்டு வந்தால் எப்படி இருக்கும், அவங்கள எப்படிலாம் வர்ணிப்பாங்க, எப்படிலாம் சிறப்பாக சொல்லுவாங்க அப்படின்றது மாதிரி தான் இந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும். இதில் மொத்தமாக அவங்களுக்கு 5 பாடல்கள் வரும். அந்த 5மே ஒரு தலைப்பு கீழே வரும். அதனால் உங்களுக்கு இதை படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கயல்விழி அம்மையே வருக. ஃபஸ்ட்டு பாட்டோட ஹெட்டிங் என்னது? கயல்விழி அம்மை அப்படின்னு சொல்கிறாங்க. கயல்விழினா என்னது? கயல்னா மீன், விழினா கண். அப்போது மீன் போன்ற கண்களை உடைய அம்மையே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அழகிய சிலம்பணி மணிகளின் கிண்கிணி ஒலிக்கும்படி உங்கள் சிறிய அழகான கால்களுடன் மெதுவாக அடியெடுத்து வைக்கிறீர்கள். நீங்கள் நடக்கும் போதெல்லாம் உங்கள் செம்பஞ்சு குழம்பு தோய்ந்த அடிந்த தழும்பு பட்டு அழகிய பூமியில் வந்திருக்கும் அரம்பை மாதர்களுடைய மேகம் போன்ற கூந்தலில் அணிந்துள்ள இளம்பிறையிலும் எம்பிரான் சடைமுடியில் அணிந்துள்ள இளம்பிறையிலும் அத்த நொம்பு தோன்றுகிறது. இப்போது சிலம்பணினா என்னது? கொலுசு. அந்த கொலுசோட கிங்கினி ஒலிக்கும்படி நீங்கள் நடந்து வர அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த செம்பஞ்சு குழம்புனா கால். ஓகே, உங்களுக்கு 2 மார்க்ஸில் இதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. செம்பஞ்சு குழம்புனா ரொம்ப குட்டியான அழகான பஞ்சு போல் கால் இந்த தரையில் படும் பொழுது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் யார்? சிவன். சிவனோட சடையில் முடியில் இருக்க பிறை நிலவு போல இருக்கான். அழகிய சிலம்பினை நின்று வெளியாகும் மெல்லிய குரலை விரும்பியோ அல்லது அவர்கள் உங்கள் அருமையான மென்மையான நடை கற்றுக்கொள்ள விரும்பியோ உங்கள் அழகிய சிலம்பணிந்த பாதத்தை பின்பற்றி தொடர்ந்து வருகின்றனர். உங்களோட சிலம்பு இருக்குல்ல, காலில் இருக்க அந்த கொலுசுகள்லாம் உங்களோட மெல்லிய குரலை கேட்டு அது ரொம்ப விரும்பி போய் அதில் இருக்க உங்கள் கால்நடைகள்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பின்தொடர்ந்தே வருது. அதாவது அந்த கொலுசு நீங்கள் நடக்க உங்களை பின்தொடர்ந்தே வருது. நீங்கள் நடக்கிற மாதிரி அதை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசையோட, ரொம்ப விருப்பத்தோடு விரும்பி உங்கள் பின்னாடியே வருது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தெய்வ பெண்கள் கூட்டத்தினுடன் சிறகுகளையுடைய அன்னமும் பின்தொடர்ந்து வருகின்றன. உங்கள் சிறிய மெல்லிய இடைக்காக வருந்தி மணிமேகலை என்னும் அரையணி ஒலிக்கின்றன என மனமாகிய தாமரை மலரையும் அழகிய சொல்லையுடைய தமிழ் மொழி பழகும் கூடல் நகரையும் திருக்கோயில்களாக கொண்டிருக்கும் அழகிய மலர்கொம்பு போன்றவளே தாயே அங்கையற்கண்ணியே வருக. கற்பகக்காடு போல கடம்பவனத்தில் நிறைந்து விளங்குகின்ற கயற்க நம்மையே வருக. இப்போ இதில் தெய்வ பெண்கள்லாம் கூட்டமாக இருக்கிற இடத்துல சிறகுகள் உடைய அன்னம் போல் உங்களை பின்தொடர்ந்தே வராங்க. அதே மாதிரி உங்களோட மெல்லிய இடைக்காக மணிமேகலை அப்படின்ற அரையணி ஒலித்து கொண்டே இருக்கிறது. தாமரை மலர் போன்றவளாகிய நீ உங்களுக்கு தமிழ் மொழி பழகக்கூடிய நகர்லேயே உங்களுக்கு கோவில் இருக்குது. அப்படின்னா என்னது? மதுரையை தான் சொல்கிறாங்க. தமிழ் மொழி பழகும் நகர், அதுலேயே திருக்கோவில் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி மலர் கொம்பு போன்றவளை அப்படின்னும் அவங்கள சிறப்பிக்கிறாங்க. அவங்களோட இன்னொரு பேராகிய அங்கையற்கண்ணியே வருக அப்படின்னும் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி கற்பக காடு போல கடம்பவனத்தில் நிறைந்து விளங்குகின்ற கயற்க நம்மையே வருக. கற்பக காடுனா ரொம்ப வாசனையான ஒரு நல்ல சிறப்பான காடு. அந்த காடு கடம்பவனத்தில் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய கயற்க நம்மையே வருக அப்படின்னு கூப்பிடுறாங்க. அடுத்த பாடல் கலாப மயிலே வருக. ஆழமான பெரிய திருப்பார்கடல் வருந்தி பெற்ற கரிய கூந்தலையுடைய
லக்குமியும் இனிமை சொரியும் தமிழ் மொழிக் கடலின் நூலாகிய துறையில் மூழ்கும் மெல்லிய நடையுடைய கூந்தலை கொண்ட பெண் யானையாகிய கலைமகளும் 6 கால்களையுடைய வண்டுகள் இருக்கும் தாமரை மலராகிய வீட்டில் இருவரும் புகுந்து அங்கு வாழ்கின்றனர். இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, அழகான திருப்பார்கடலில் எழுந்தருளிய லக்குமினா யார்? சிவபெருமானோட மனைவி. அவங்களும் அதே மாதிரி ஒரு தமிழ் மொழியோட கடலாகவும் பெரிய நூலாகவும் கூந்தலை கொண்ட யானையாகிய கலைமகள் யானையாகிய பெண் யானையான கலைமகள் யாருன்னா மீனாட்சி அம்மை தான். இவங்க 2 பேருமே தாமரை அப்படின்ற ஒரு வீட்டுக்குள்ளே தான் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் லக்குமியும் மீனாட்சி அம்மையும் தாமரை ஆகிய வீட்டில் ஒன்றா வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிய காடுகளையுடைய மதுரையில் எழுந்தருளியிருக்கின்ற தோகையுடைய சிறந்த மயில் போன்றவளே வருக. கற்பக காடு போல கடம்பவனத்தில் நிறைந்து விளங்குகின்ற கயற்கண் நம்மையே வருக. திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு பாடலில் கடைசியாக பார்த்தோம்ல அதே லைன்ஸ் தான் திரும்ப வருது. அவங்கள சிறப்பாக கூறி அவங்கள கூப்பிடுறாங்க. வாங்க, மதுரையில் எழுந்தருளி அப்படின்னா மதுரையில் கோயில் கொண்டிருக்கின்ற மயில் தோகை போன்றவரே வருக. கற்பக காடு போல இந்த லைன்ஸ் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பாடலில் நம்ம பார்த்த லைன்ஸ். அதை அப்படியே இங்கே எழுதிட்டு கயற்கண் நம்மையே வருக அப்படின்னு பாடுறாங்க. 3ஆம் பாடல். பாண்டியன் மகளே வருக. மதுரையில் கருப்பம் தாங்கும் பலாமரத்தின் முட்கள் நிறைந்த குடம் போன்ற பழத்துடன் முயற்கரை பரவிய இளஞ்சந்திரன் அதன் கதிர்களை ஊற்றும்போது பிரகாசிக்கிறது. கயல் மீன்கள் வளைத்த பெரிய தென்னையின் 3 பக்கம் புதைத்திருக்கின்ற தேங்காய் சிந்தும்படி தாக்கி நீரை பருகுகின்றன. மதுரையில் ஒரு பலாமரத்தில் பலாப்பழம் இருக்குது. அந்த பலாப்பழத்தை அந்த சந்திரனோட கதிர்கள்லாம் அந்த பலாப்பழம் மேலே அந்த முள்கர் மேலே பட்டு ரொம்ப பிரகாசமாக இருக்கான். அதே மாதிரி அங்கே இருக்க கயல் மீன்கள் எல்லாமே தென்னை மரம் சாய்ந்து வளைந்து இருக்கான் அந்த ஓலை மேலே ஒரு 3 பக்கத்தில் ஒரு தேங்காய் இருக்கான். அந்த தேங்காயை நல்லா அது கொத்தி அதுக்குள்ளே இருக்க நீரை பருகுதான். தாயே அங்கையர் கண்ணி உனது வலுவான படைமேகம் பரவி நின்ற மருத நிலத்தின் பெரிய சோலைகள் அல்லாமலும் மேல் 7 உலகங்களையும் ஒரு சேர வருத்தி அண்டத்தின் சுவர்த்தலத்தையும் தகர்த்து பெரும் புற கடல் நீரையும் உட்கொண்டு கலக்குகின்றன. கயல் மீன்கள் துள்ளி விளையாடுகின்ற வரப்புகள் நெருங்கிய பெரிய நெல் வயல்களால் சூழப்பட்ட தமிழ் வளர்த்த மதுரை காவலனான பாண்டியன் மகளே வருக. கற்பகக்காடு போல கடம்பவனத்தில் நிறைந்து விளங்குகின்ற கயற்கண் நம்மையே வருக. இதில் அங்கையர் கண்ணி தாயே அப்படின்னு கூப்பிட்டுட்டு உன்னோட வலுவான படையாகிய மேகங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப பரவி பெரிய பெரிய சோலைகளெல்லாம் காத்துட்டு இருக்கு. மேலே இருக்கக்கூடிய 7 உலகங்களையும் ஒரு சேர வருத்தி அண்டம்னா உலகத்தோட எல்லா விஷயமும் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. கடல் நீரையும் அது கூட உட்கொண்டு கலக்கின்றன. உங்களோட மேகம் இருக்குல்ல, உங்களோட மேகம் கடல் நீரையும் குடிச்சிட்டு அதையும் சேர்ந்து கலக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பேராகிராஃபில் கயல் மீன்கள் எல்லாமே துள்ளி பாய்ந்து விளையாடுகின்றனவா. வரப்புகள்லாம் நெருங்கி இருக்கான். நெல்லாம் சோலைகள் வளையல்களில் நல்லா செழிப்பாக இருக்கான். மதுரையில் பாண்டியனோட மகளே, தமிழ் வளர்த்த மதுரை அங்கே இருக்க பாண்டியனோட மகளே நீ வருக அப்படின்னு மீனாட்சி அம்மையை கூப்பிடுறாங்க. அதே மாதிரி எல்லா பாடல்லையுமே வர அதே லைன்ஸு கடைசியில் வந்துடுது. கற்பக காடு போல கடம்பவனத்தில் நிறைந்து விளங்குகின்ற கயற்கண் நம்மையே வருக. எல்லா பாடல்லையுமே கயற்கண் நம்மையே வருக அப்படின்னு தான் முடியுது. 4ஆம் பாடல். பெண் யானையே வருகவே. தாயே அங்கையர் கண்ணி மணிமடங்கள் பொருந்திய நீ
தந்த இனிய அமிர்தத்தை பிள்ளையார் குடிக்கிறார். அவரது வாயின் கடையில் ஒழுகும் வெள்ளை அருவி என்னும்படி நிலவை சொரியும் கிம்புரி பூண் அணிந்த தந்தங்களினால் மலையை இடித்தாய். வளைவுற்ற சந்திரனை அங்கு சப்படை என்று நினைத்து வானத்து உச்சியைத்து திக்கையால் தடவுகிறாய். அவரது நெற்றியில் நட்சத்திரங்கள் ஆகிய முத்துகளை பதித்த முகப்படாம் என்னும் அணியை அணிந்திருக்கின்றாய். இவ்வாறான மதம் பொருந்திய சிறிய கண்களையும் பெரிய கொலை தொழிலையும் உடைய பிள்ளையாரை பெற்ற பெண் யானையே வருக. கற்பகக்காடு போல கடம்பவனத்தில் நிறைந்து வழங்குகின்ற கயற்கண் அம்மையே வருக. 4ஆம் பாடலில் பெண் யானையே வருக. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பிள்ளையாரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இது ஃபுல் பாடலுமே பிள்ளையார் பற்றி தான். பிள்ளையார் அவரது தும்பிக்கை இருக்கலையா, அது வானத்து வரைக்கும் போய் தொடுவோம், வானத்து வரைக்கும் அது தடவிட்டு வரும். நட்சத்திரங்கள் போல அவரோட முத்துகள் மாதிரி அவரோட தும்பிக்கையானது பார்க்க காட்சியளிக்கும். அது மாதிரி மதம் பொருந்திய பிள்ளையார் என்ன வடிவத்தில் இருக்கிறாரு? யானை வடிவத்தில் இருக்காரு. அதனால அந்த யானை வடிவத்தில் இருக்கக்கூடிய சிறிய கண்களையுடைய பெரிய கொலை தொழிலையும் உடைய, கொலை தொழிலையும்னா ரொம்ப பெரிய வேலை இருக்குல்ல விநாயகருக்கு, அதுவும் உடைய பிள்ளையாரை பெற்றெடுத்த பெண் யானையே அப்படின்னா இங்கே என்ன சொல்ல வராங்க? பிள்ளையாரை பெற்ற மீனாட்சி அம்மையே அப்படின்னு புகழ்கிறாங்க. பிள்ளையார் யானை என்றால் அவங்க அம்மா யார்? பெண் யானை. அப்போ மீனாட்சி அம்மையை பிள்ளையாரை பெற்றெடுத்த பெண் யானையே வருக. அதே மாதிரி எப்பயும் போல் கடைசியில் கற்பகக்காடு போல கடம்பவனத்தில் நிறைந்து விளங்குகின்ற கயற்கண் அம்மையே வருக அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆம் பாடம் பார்க்கலாம். கயற்கண் நாயகியே வருக. தேன் வழிகின்ற தாமரை மலர் போன்ற பொன்மயமான சிறிய பாதங்கள் செம்பஞ்சு குழம்பினால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. உங்கள் பாதம் பட்டதால் சிவபெருமானுடைய மகுடமான சடையில் உள்ள மிக இளைய வெள்ளிய சந்திரனானது சிவந்த நிற மதியாக மாறுகிறது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தேன் வழிகின்ற தாமரை மலர் போன்ற பெண்ணாகிய நீங்கள் உங்களோட பாதம் சிவந்த அந்த செம்பஞ்சு குழம்புனா செம்மையாக இருக்கின்ற உங்களோட பாதம் சிவபெருமானோட மகுடத்தில் பட்டதுனால அவரோட தலையில் இருக்கக்கூடிய சந்திரன் சிவந்த நிறமாக ஆயிடுச்சு. ஒளி வீசுகின்ற நட்சத்திரங்கள் நடக்கின்ற பெரிய வானத்தில் செல்லுகின்ற தெய்வத்தன்மையுள்ள ஐராவதமாகிய யானையின் முதுகில் வீற்றிருக்கின்ற இந்திராணிக்கு பச்சை நிறமான உயர்ந்திருக்கும் கமுக மரம் வெண்கவரி வீசுகிறது. மணக்காற்று வீசும் அகன்ற பூஞ்சோலைகள் சூழ்ந்த மதுரையில் வளர்பாண்டியன் மகளே, கற்பகக்காடு போல கடம்பவனத்தில் நிறைந்து விளங்குகின்ற கயற்கண் அம்மையே வருக. இப்போது ஒளி வீசுகின்ற நட்சத்திரங்கள்லாம் இருக்கக்கூடிய வானத்தில் ஒரு ஐராவரமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யானை, அந்த யானையோட முதுகில் இருக்கக்கூடியவங்க பேர் இந்திராணி. அவங்களோட உயரத்திற்கு, அதாவது அவங்க வானத்தில் இருக்கிறாங்க, ஆனால் அந்த உயரத்துக்கு கமுக மரம், பச்சை நிறமான கமுக மரம் உயர்ந்திருக்கான். கமுக மரம்னா பாக்கு மரம். ஓகே, அது அவ்வளோ உயர்ந்திருக்கு. அதே மாதிரி அங்கே இருக்க பூஞ்சோலைகள்லாம் மதுரையை சூழ்ந்திருக்கான். இவ்வளோ அழகான ஒரு நாட்டில் பிறந்த பாண்டியன் மகளே வருக அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் கயற்கண் அம்மையே வருக. அவ்வளோதான், மீனாட்சி அம்மன் பிள்ளை தமிழ் முடிஞ்சிடுச்சு. இதில் குமரகுருபரர் என்ன சொல்லியிருப்பாருன்னா 5 பாடல்கள் பாடியிருக்காரு. அது ஒன்றுமே மீனாட்சி அம்மையை புகழ்கிற மாதிரி, அவங்கள ஒரு குழந்தை வடிவமாக மாற்றி அவங்கள சிறப்பிச்சு கூடுற மாதிரி தான் ஒரு பாடலுமே இருக்கும். இப்போ நீங்கள் எல்லா பாடலோட ஹெட்டிங்குமே நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு 5 மார்க்கில் வரும். ஸோ நீங்களும் ஈஸியாக 5 மார்க் எழுதி மார்க் வாங்கிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட் கிளியர் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.